இந்த நட்டை ஓபன் பண்ற அளவுக்கு என்னால டார்க் கொடுக்கவே முடியல. நானும் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னால அந்த அளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல. பட் இந்த இடத்துல டார்க் ஃபார்முலா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா T ஈக்குவல் டு டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மல்டிப்ளை பை நான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்க யூஸ் பண்ற பொருளோட லென்த், அதாவது R ஓகேங்களா, ரேடியஸ் மல்டிப்ளை பை sin θ ஓகேங்களா. சோ டெக்னிக்கலி இந்த ஃபார்முலா மூலமா எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் கொடுக்குற ஃபோர்ஸை என்னால இதுக்கு மேல அதிகமா கொடுக்க முடியாது. சோ அதனால F வந்து ஃபிக்ஸ்டு. பட் நான் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ற டிஸ்டன்ஸ், அதாவது ரென்ச்சோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இந்த சின்ன ரென்ச்சை விட இதோட நீளமான ஒரு பெரிய ரென்ச்சை யூஸ் பண்ணி நான் அதே ஃபோர்ஸை கொடுத்தா கூட என்னால அந்த நட்டை ஈஸியா ஓபன் பண்ண முடியுது ஓகேங்களா. ஏன்னா இப்ப கூட நான் அதே ஃபோர்ஸ் யூஸ் பண்றேன், பட் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண யூஸ் பண்ற டிஸ்டன்ஸ், அதாவது ரென்ச்சோட லென்த் அதிகமா இருக்கு. சோ அதனால நட் மேன் ஆக்ட் ஆகிற ஓவரால் டார்க் வந்து அதிகமாகுது. ஏன்னா ஆரோட வேல்யூ அதிகம், மல்டிப்ளை பை சேம் F ஈக்குவல் டு ஹையர் டார்க் ஓகேங்களா. பட் இந்த இடத்துல அந்த sin θ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த லீவருக்கு உங்க கை வந்து செங்குத்தா இருக்கும் ஓகேங்களா. இதுவே உங்க கை நீங்க இப்படி வச்சோ இல்ல இப்படி வச்சோ அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஃபோர்ஸ அதே அளவுக்கு டார்க் உங்களுக்கு கிடைக்காது, கம்மியா கிடைக்கும். சோ அதனால அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி டார்க் நிர்ணயிக்கப்படுறதுனால அந்த ஆங்கிளை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ டெக்னிக்கலி sin 90 போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை விட கம்மியான ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான டார்க் கிடைக்கும். சோ இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ண சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ENS சேனல் மார்க்